ஹே காய்ஸ், ஜெய் புனேஷ் ஹியர். சாரி, கொஞ்ச நாளாக வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி ஐ லிட்டலி மேட் ஒன் எண்ட் டு எண்ட் சாஸ் ப்ராடக்ட். ஸோ ஒரு ஒரு இன்வெஸ்டருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குமோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே எண்ட் டு எண்ட் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் டெய்லி எஸ்ஐபி இன்ஜின் நான் வந்து உருவாக்கினேன். DSIP engine.com. இதை வந்து நீங்கள் நெட்டில் அடிச்சாலும் உங்களுக்கு வந்துடும். இப்போதைக்கு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் தான் அக்சஸ் கொடுத்துட்ருக்கேன். பீட்டா டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் எவ்ரி திங் கோஸ் வென்ட் வெரி வெல். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஆக்சுவலி நம்ம ஃபினான்ஸ் கம்யூனிட்டின்றது ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஃபினான்ஸ் ஜர்னி, அவ்வளோதான். ஸோ நான் ஒரு கம்பெனி ஏன் சூஸ் பண்ணுறேன், இது சூஸ் பண்ணுறேன், அதில் எப்படி நான் வந்து மணி டெப்ளாய் பண்ண போகிறேன், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணேன், அந்த ஃபார்முலாஸில் எப்படி இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஆட்டோமேட் பண்ணுது, இது எல்லாமே டீட்டெயிலாக நான் முன்னாடி தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். பட் லைக் ஒரு ஜான்வரி மிடில் வந்து வி சோஸ் லைக் நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சூஸ் பண்ணேன். கண்ணாபிடான்னு ஏறிடுச்சு. எவ்ரி ஒன் காட் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் ஃபினான்ஸ்க்கு அவங்க என்ன பே பண்ணாங்களோ மோஸ்ட் லைக்லி தே வுட் ஹவ் காட்டன் ஈஸிலி ஆஃப் ஆஃப் த மணி பேக் நோ. நான்லாம் ஸோ என்னென்ன பார்த்தா இப்போ அரௌண்ட் $650 எனக்கு ரியல் ஒரு $125 எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. நந்தலெஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ இந்த வீடியோ வந்து ஏஐ பற்றி நான் ரியாலிட்டி செக் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு காலத்தில் நானே என்னென்னலாம் சொல்லியிருந்தனோ அதே லைட்டாக இப்போ சர்பாஸ் பண்ணுற மாதிரிலாம் சில விஷயம் நடந்திருக்கு. எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஐ திங்க் மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நவ் தேன் எவர் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபியூச்சர் இஸ் கைண்ட் ஆஃப் அன்சர்டன், ரைட்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 years இட் லுக்ஸ் வெரி சேஃப். பட் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்க 5 years கூட தாங்குமான்ற அளவுக்குலாம் சில நேரத்தில் கேள்வி வருது. ஸோ ஐ வுட் ஸ்ட்ராங்லி அட்வைஸ் எனி ஒன் நாட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் மணி. ஓகே, ஒரு காலத்தில் வந்து செலவு பண்ணுறதுக்குலாம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால் நான். பட் இப்போவே நான் சொல்கிறேன், நீங்கள் கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, மேபி வீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினா பரவாயில்ல. பட் ஒரு லைபிலிட்டியாக இது வாங்குறதா இருந்தாலுமே தயவுசெய்து அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, பட் அந்த ரிஸ்க் வந்து நல்லா கேல்குலேட்டடாக பக்காவாக எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபினான்ஸ் கமிட்டி ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் யூ கோன் ஸ்டார்ட் ஜிம் பிக்கிங் ஸ்டாக்ஸ் நவ். இன்னும் ஒரு 1.5 monthல் சில ஜிம் ஸ்டாக்ஸில் பிக் பண்ணி அதில் ஏதோ ஒரு ஸ்டாக் 5x 3x போயிடுச்சுன்னா செட்டில்ட், ரைட்? ஸோ மோஸ்ட்லி போகும் தான். இதுவே என்னோடய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நான் சூஸ் பண்ண 18 ஜெம் ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 16 ஜெம் ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே 5x 3x போயிடுற ஸ்டாக்ஸ் தான். ஆனால் நான் தான் அப்போ என் கையில் டெய்லி எஸ்ஐபி இன்ஜின்லாம் இல்லை, ரைட்? ஸோ அது என்ன நம்ம வீடியோவில் பார்ப்போம். நந்தலெஸ் இப்போ ஏஐ வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ வழக்கம் போல் ஏஐ நாய்ஸ் எல்லா இடத்துல அதிகமாகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒருத்தர் ஏஐ பற்றி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க தயவு செய்து பாருங்கள். ஓகே, என்னை பொறுத்து இந்த 3 விஷயத்தில் ஒன்றாவது பண்ணியிருக்கணும். ஆனால் கொடுமை என்னென்னா அந்த 3 எதுவுமே பண்ணாமல் இருக்கவங்க தான் ஏஐ பற்றி பேசுகிறாங்களே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கணும், ரைட்? நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தால் தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது என்ன ஏதோ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும், ரைட்? அப்புறம் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு அது ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ட்டு ரியலைஸ் பண்ணியிருக்கணும், ரைட்? ஃபைனலாக தேர்ட் ரொம்ப முக்கியம், நீங்கள் எண்ட் டு எண்ட் என்டையர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கணும், ரைட்? எண்ட் டு எண்ட் நீங்களே எல்லாமே உட்காந்து பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல ஏஐ வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த இடத்துல ஏஐ சொதப்புதுன்னு உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி மோஸ்ட் நிதர்சனமான உண்மைனா இதாக தான் இருக்க போகுது. ஆஸ் யூஷுவல் நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக தான் சொல்ல போகிறேன். இட்ஸ் நாட் லைக் நான் வந்து டிஎஸ்ஐ சொல்லித்தரேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ஒன்று செத்து போகல, அது மாதிரி இல்லை. ஆக்சுவலாக ரியாலிட்டி செக் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ சொன்னதுக்கப்புறம் என்ன தெய்வமே நீங்களே இப்படி சொன்னால் என்ன பண்ணுறதை நீங்கள் நினைப்பீங்க. பட் தட் இஸ் அ ரியாலிட்டி செக் அண்ட் ஐ ஹேவ் டு டெல் யூ ஐஸ், ரைட்? சரி, ஓகே. இப்போ இன்றைக்கு வரையும் எல்லாருமே வந்து ஏஐ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ரீப்ளேஸ் பண்ணணும், கோடிங் சேர்த்து போச்சு தான் சொல்கிறாங்க, ரைட்? அது ஏன் அப்படின்னா இது சைக்காலஜிக்கல் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நானும் உங்களை ப்ளேம் பண்ண போகிறது இல்லை. லைக் ஒரு 5 years 10 years எகோலாம் வந்து ஐடியில் மட்டும்தான் உங்களுக்கு ஹை பேயிங் ஜாப் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் என்ன ஒரு கோர் இன்ஜினியர் இருங்க, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சூப்பர் டேலண்டட் கோர் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வேறு வழியெல்லாம் ஐடி போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்டே வந்து இஸ் ஒர்க்கிங் இன் அமேசான் நவ், பிரசாந்த்னு ஒரு பையன். இவன் வந்து ஈஸி படிச்சுட்டு இருந்தான். ஈஸியில் நல்ல ஒரு டாப் கோர் கம்பெனியில் தான் ப்ளேஸ் ஆனால் ஒரு 25K தான் கொடுக்குறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் ஐடி அவன் தான். நாங்களாம் வந்து 2020 பாஸ்ட் அவுட். பட் தென் 2019 2018 நிறைய பேர் வந்து இன்டென்ஸ் ஜாப்லாம் அவங்க போகணும், ரைட்? 2019 அவனுக்கு அமேசான் இன்டென்ஸ் கிடச்சிச்சு. நவ் இஸ் ஏர்னிங் இன் lakhs, ரைட்? அவன் கோர் இன்ஜினியரில் அவன் 10 வருஷம் இருந்தால் கூட அந்த சேலரி அவனால் தொட்டிருக்க முடியாது, ரைட்? இது இப்போ இல்லை, ஒரு லாஸ்ட் ஒரு 20 years சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஹைப்பேயாக வாங்கிட்டு இருந்தாங்க, ரைட்? இதில் வந்து 2 பக்கம் வன்மை வந்து ஏறிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மற்ற இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், மற்ற ஃபீல்டில் இருக்கவங்க இந்த கோடிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் கோடிங் தெரிஞ்சாலும் ஜாலியாக இருக்கானேன்ற அந்த லைட்டாக ஒரு வன்மை இருக்கும் இல்லையா, அது ஒரு பக்கம் ஏறிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆஸ் அ ஃபவுண்டராக நானே சொல்கிறேன், லைக் ஆஸ் அ ப்ராடக்ட் பில்டர், ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக எதுக்கு நான் டெவலப்பர்ஸ்க்கு இவ்வளோ பே கொடுக்கணும்? ஏன் இவனுங்க இர்ரீப்ளேஸபிளா? ஏன் இவனுக்கு நான் இவ்வளோ காசு கொடுக்கணும்? அதுவும் ஒரு ஃப்ரெஷருக்கே நான் ஏன் 12 LPA கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வன்மமும் ஒரு பக்கம் ஏறிட்டு இருந்துச்சு, ரைட்? கரெக்டாக கோவிட் வந்துச்சு. கோவிடில் சர்வே ஆன ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஒன்று. அந்த ரிமோட் ஜாப்ஸ் போனாங்க. கோவிடில் வந்து லைக் என்ன ஆனாலும் சரி சாஃப்ட்வேர் வந்து பொழைச்சி
முடிச்சுப்பான் அப்படின்ற ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. அதனால் எல்லாருமே வந்து இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ பேர் ஹையர் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கோவிட் சுச்சுவேஷன்லையும் நாங்கள் எவ்வளோ பேர் ஹையர் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிஇஸும் போட்டு ஹையர் பண்ணாங்க, ரைட். கூகுள், மைக்ரோசாஃப்ட், டேக் எனி கம்பெனிஸ் ஓவர் ஹையரிங் பண்ணாங்க, ரைட். அது எல்லாமே கம்பெனி பேரை இந்த சிஓட பேரே வந்து இன்வெஸ்டர்ஸ் ஹாப்பி படுத்தணும். அதான் அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி கோல், இன்வெஸ்டர்ஸ் ஹாப்பி பண்ணணும், ரைட். அதுக்கு அவங்ககிட்ட தான் உங்களுக்கு சேலரி வருது, ரைட். ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ் ஹாப்பி பண்ணணும்னா இங்கே பாரு எங்கள் கம்பெனி எவ்வளோ கெத்துன்னு சொல்லிட்டே இருக்கணும் அப்போ. அதுதான் சிஓட வேலை, ரைட். அப்பார்ட் ஃப்ரம் அதர் திங்ஸ் மார்க்கெட்டிங் பர்ஸ்பெக்டிவ் இதான் அவனோட மெயின் வேலையே தான், ரைட். ஸோ ஓவர் ஹையரிங் பண்ணாங்க. கரெக்டாக வந்துச்சு. வந்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நிறைய பேர் ஓவர் ஹையர் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு இருக்கிறவங்களுக்கே வேலை கொடுக்குறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு ஓவர் ஹையரிங் பண்ணிட்டாங்க, ரைட். அப்போ அவங்க வந்து இப்போ மாஸ் ஃபயர் பண்ணால் கம்பெனி பேர் கெட்டு போயிடும். அப்போ எப்படி சேஃபாக ஃபயர் பண்ணலாம்? வந்துடுச்சு, அதனால அவங்களாம் ஃபயர் பண்ணுறோம். சரி இனிமேல் எல்லாம் பார்த்துக்குவோம். ஸோ இவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு நாங்கள் வந்து இவ்வளோ இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து சேலரி கொடுக்க தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சளவுக்கு முடிச்சிருவோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹைலி டெக் ஸ்டாக் ப்ரொடக்ட் கம்பெனின்ற மாதிரி மின்பத்தை காட்டி நிறைய பேர் ஃபயர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி வரையும் யாருமே வந்து அதிகமாகிடுச்சு, எல்லா வேலையும் சூப்பராக செய்யுது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேவையில்லைன்னு சொல்லி எந்த ஃபயரும் நடக்கலை. ஓகே. ஸோ இது இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இது 90% உண்மை. ஆனால் 10% ரியாலிட்டியும் இருக்குது. அந்த 10% ரியாலிட்டி நான் வரேன். ஸோ இந்த 10% ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கைஸ் நான் வந்து லைக் ஐ யூஸ் டு டூ அகெயின்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பிகாஸ் ப்ராஜெக்ட்ஸ் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். நீங்கள் ப்ராஜெக்ட் செய்யணும் ஆரம்பிச்சிங்கன்னா சின்ன விஷயத்துலையும் நிறைய இடத்துல ஸ்டக் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் லேப்டாப்பில் எண்ட் டு எண்ட் எல்லாமே வேலை செய்யுது. ஆனால் அது ஒரு வெப்சைட்டில் வேலை செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? பேசிக் டெவலப்ஸ் இருக்குல்ல. இப்போ நிறைய அவுட் சைட் இப்போ தேர்ட் பார்ட்டி சைடு வெப்சைட் வந்துடுச்சு, ரெண்டர்.ai வந்துடுச்சு, அதெல்லாம் டூ காஸ்ட்லியாக இருக்கும், ரைட். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து 10 பைசா செலவு பண்ணல, சிஓவில் க்ளவுட் சர்வீஸ் வாங்கிக்கிட்டேன். அந்த க்ளவுட் சர்வீஸ் ரெண்டல் சர்வீஸில் என்னோட என்டையர் வெப்சைட் அதில் தான் ரன் ஆகுது. மிஞ்சி போனால் மாதம் ஒரு 1500 2000 ஆகுது, அவ்வளோதான், ரைட். ஸோ நான் முடிஞ்சளவுக்கு எனக்கு வந்து தெரியுது, லைக் அஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐ நோ ஹவு டு பில்ட், ஐ நோ ஹவு டு டிசைன் எவ்ரிதிங். எனக்கு நல்லா தெரியுது. அந்த எல்லாம் கடற்கரையில் ஒரே மாதத்தில் ஒரு சாஸ் ப்ராடக்ட்டில் பில்ட் பண்ண முடியுது. ஆனால் ஒரு லேர்னராக அவன் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணானா நிறைய இடத்துல ஸ்டக் ஆகும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதில் நான் என்ன அட்வைஸ் பண்ணேன் என்னோட கம்யூனிட்டி பீப்புளுக்கு, ஃபோக்கஸ் ஆன் டிஎஸ்ஏ, ஃபோக்கஸ் ஆன் கிராபிங் த கான்செப்ட்ஸ். ஏன்னா எப்படியும் வந்து ப்ராஜெக்ட் வந்து கால் வாங்குறது மட்டும்தான். ஸோ கால் வாங்குறது எப்படி நம்ம டாப் மேட்லையும் ரெஃபரன்ஸில் எப்படியும் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு உங்களோட ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட பர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. ஏன்னா ஸோ நான் கன்க்ளூட் ஆனே பார்த்தேன். ஸோ நான் வந்து கிளாட் ஏஜென்ட் யூஸ் பண்ணேன் இந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ், எண்ட் டு எண்ட் பில்டிங் இஸ் புல்ஷிட். ஓகே. அது வந்து அதெல்லாம் வந்து லைக் மாயை பின்பம், அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். எனக்கு கேட்டால் அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை நான் சொல்லுவேன். இப்போ தான் இந்த ரெப்லிட், லவ்வபிள், எமர்ஜென்ட், கூகுள் ஏ ஸ்டுடியோ எதுவும் எடுத்துக்கோங்க. ஓகே. அவனுக்கு எண்ட் டு எண்ட் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறானுங்கன்னா அது மோஸ்ட்லி ஒன் யூசர் ஒன் ரிசோர்ஸ் ஸ்டைலில் தான் இருக்கும். ஒன் யூசர் ஒன் ரிசோர்ஸ் ஸ்டைல்னா ஒரு வெப்சைட் லேண்டிங் பேஜ் இருக்குது, யாரும் தான் போய் பார்த்துக்கோங்கப்பா. ஒரு பகவத்கீதா ஆப் இருக்குது, யாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து சாஃப்ட்வேர் இல்லை, இது சும்மா ஒரு எம்விபி ஒரு பெட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, ரைட். ஒரு காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுறதே கஷ்டம் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு வெப்சைட் பில்டிங் ஏஜென்சியில் 2017-18 எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ஒரு பையன் ஃபேமஸ் ஆகி ஈவன் பாட் BMW. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு நிறைய கடைக்குள்ள வெப்சைட் பில்ட் பண்ணி ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சு BMW காரங்க டெவலப் ஆகிட்டாங்க, நான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ அவங்களாம் காணாம போயிடுவாங்க. ஏன்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி யார் இருந்தாலுமே அவங்களுக்கும் வெப்சைட் பில்ட் பண்ணிக்கலாம், எண்ட் டு எண்ட். அதுக்கு தான் எண்ட் டு எண்ட் பில்ட் இஸ். ஆனால் ஒரு சாஸ் ப்ராடக்ட்டில் பில்ட் பண்ணவே முடியாது. சாஃப்ட்வேர் as a சர்வீஸாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வர ஒரு யூசருக்குமே ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அவன் என்னென்ன கிளிக் பண்ணியிருக்கான், என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கான், அது அவனோட என்டையர் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி அது ஒரு இடத்துல டிபியில் ப்ரோசஸ் பண்ணணும், சேஃபாக சூப்பராக லைக் ரொம்ப லைக் எஃபெக்டிவாக ஸ்டோர் பண்ணணும், ரைட். அப்புறம் அது வச்சு ஒரு சூப்பர் பிஸ்னஸ் லாஜிக் வச்சு அவனுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ரொம்ப ஒரு ஹை லெவலில் சொல்லணும்னா இது எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் பில்டே பண்ண முடியாது. அப்படியே பில்ட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. ஏன்னா பிச்சுக்கும், அங்கங்கே பிச்சுக்கும். ஏன்னா people are literally paying money to use your software as a service, right? Or நீங்கள் அதிகம் இனிஷியல் டைல் அதிக க்ரௌட் வாங்குறீங்க, அதிக யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த ஸ்கேலபிலிட்டி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர் பில்டிங்கிறது அது பைத்தியக்காரத்தனம், அது வாய்ப்பே இல்லை. அதை நான் வந்து இப்போ இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சா வாய்ப்பு இல்லை. ஏன்னா யூ நீட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் டு understand the business logic, to finalize the DB schema design, to finalize all the designs, system designலேருந்து ஹை லெவல்லேருந்து லோ லெவல்லேருந்து API schema designலேருந்து எல்லா டிசைனுமே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும், ரைட். இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் கடகடன் முடிஞ்சிருது. நான் சமஷாக ஆகிட்டேன். ஏன்னா நான் ஆனஸ்ட்டாக நான் வந்து எண்ட் டு எண்ட் கூகுள் ஏஷோவில் பில்ட் பண்ண தான் நினச்சேன், ரைட். ஏன்னா எனக்கு வந்து டெக்னிக்கலி ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட்லாம் இல்லை, இதுக்கான பிஸ்னஸ் லாஜிக் கிரியேட் பண்ணுறதா கஷ்டம். ஏன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், யூசர் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம் சிஸ்டமோட, இந்த ப்ராடக்ட் யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதை ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், ரைட். ஸோ இது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒன்ஸ் இது நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் API ஸ்கீமா ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், DB ஸ்கீமா ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், எல்லா டிசைனும் கம்ப்ளீட்டாக ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஐ கிளியர்லி நோ வாட் டு எக்ஸாக்ட்லி பில்ட். ஸோ எல்லா
எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே கூகுள் ஏஐ வச்சு கரெக்டாக பில்ட் பண்ணலாம் நினச்சேன். ஆனால் அது பயங்கரமாக சொதப்பது வேஸ்ட். அது அப்போ தான் அதுவே சொல்லுது இந்த மாதிரி வந்து எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் வந்து சூட் ஆக மாட்டோம். ஒரு லேண்டிங் பேஜ் ஒரு போர்ட்ஃபோலியோ பேஜ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டடாக இந்த கூகுள் மேப் மாதிரி எக்ஸிஸ்டடாக கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, லைக் ஆல்ரெடி ஒன் யூசர் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஆனால் அந்த போய் மேப்பை பார்த்துக்கோ, ரைட். இதுக்கு வேணால் அதாவது வெல் ட்ரெயின்டு ரிப்ளிகா ஆப்ஸ்லாம் அது பண்ணுது, ரைட். ஆனால் நீங்கள் ஒரு ஐடியாவோட ஒரு எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸை கொண்டு வரீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி பேட் ஐடியா, கோ வித் ஏ அசிஸ்டட் கோடிங்னு சொல்லிட்டு அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணிடுச்சு. சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணால் ஒரு 2 டெவலப்பர் ஹையர் பண்ணேன். நம்ம கம்யூனிட்டியில் ஒரு 2-3 பேர் ஹையர் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து யூஎஸ் டிசைன் பண்ண சொன்னால், ஒருத்தர் ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் ஒருத்தர் ஃபுல்லாக பேக் எண்டு. நான் வந்து பேக் அண்ட் ஃபுல் டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளாஸ் நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு மேலிட்டமாக சொல்ல பாலிசி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருந்தேன், ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நான் என்னென்ன கிளாஸ் டிசைன் பேட்டர்லாம் யூஸ் பண்ணோம் அதெல்லாம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாமே சார்ஜி பிடிச்சி டிசைன் ஃபைனலைஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த என்ட்ரி டாக்குமெண்டேஷன் கொடுத்துட்டு இந்த டாஸ்க் நீ பில்ட் பண்ணு அப்படின்னா அசால்ட்டாக பில்ட் பண்ணுது கிளாட் ஏஜென்ட். பிசுறாமல் அந்த கோட் ஸ்ட்ரக்சர், ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், நேமிங்ஸ் எல்லாமே ஹை கிளாஸாக இருக்குது, டாப் கிளாஸாக இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோட் ரிவ்யூ பண்ணும் இதை மாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அதுவே பண்ணுது. ஓகே, பிரச்சனை என்னென்னா பிஸ்னஸ் லாஜிக் கொஞ்சம் அது புரியல. அது வந்து அப்பப்போ நான் பட்டை கிரியேட் பண்ணி மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஜூனியர் டெவலப்பரே தேவையில்லை, லிட்டராக எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் வந்து டிசைன் ஃபைனலைஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக இப்போ பப்மேட்டிக் நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பைக் வந்து ஒரு சீனியர் டெவலப்பரில் பிரின்சிபல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஸ்பைக் பண்ணுவாங்க, ஓகேவா. அவங்க ஸ்பைக் பண்ணிவிட்டு ஃபுல் டிசைன்லாம் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாருக்கிட்ட அவுட் ரேட்லாம் வாங்கிட்டு எந்த இம்பாக்ட் எதுவுமே இல்லை எல்லா ஆங்கிலையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அது நிறைய எக்ஸிக்யூட்டிபிள் டாஸ்க்ஸ் எடுப்போம், நிறைய எக்ஸிக்யூட்டிபிள் ஸ்டோரி பாயிண்ட்ஸ் எடுப்போம். அதெல்லாம் எடுத்து ஜூனியர் டெவலப்பர்ஸ் கொடுப்போம், இன்டர்ன்ஸ். நான் அப்போ ஃப்ரெஷராக வந்தாலும் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது பில்ட் பண்ணும்போது எனக்கு பிஸ்னஸும் தெரியும், கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு மைக்ரோ சர்வீஸ் எப்படி அப் பண்ணுறது, டீபக் எப்படி பண்ணுறது, இன்னும் சின்ன சின்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். டாக்கர் இதெல்லாமே நான் கற்றுக்கிட்டு இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருந்தேன். ஆனால் இப்போது வந்து அவ்வளோ பண்ண அவசியம் என்னென்னா, அதாவது இப்போ நான் பப்மேட்டிக் கொலீக்ஸோட ஆக்சுவலாக இந்த டிசிபி இன்ஜின் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் 1 வீக் நான் பப்மேட்டிக் கொலீக்ஸோட வந்து ஒரு 1 வீக் கேரளா ட்ரிப் நான் போயிட்டு வந்தேன். ஜஸ்ட் டு கிவ் மை செல்ஃப் ரிவார்ட். பிகாஸ் ஒரு மாதமாக எங்கேயுமே எல்லாம் ராப்போர்டில் வேலை செஞ்சு கோட் அடிச்சு எல்லாமே ஃபுல்லாக ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சோம் இல்லையா. ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் ரிவார்ட் டு மை செல்ஃப். அப்போ அதெல்லாம் சொன்னேன், நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, ஜூனியர் டெவலப்பர்ஸ் டிமாண்ட் ரொம்பவே தேவையில்லை. ஸோ இதுலேருந்து 2 சீனியர் தான் வரப்போகுது. ஒன்று, எல்லா ஜூனியர் டெவலப்பர்ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு நோ வெல் அபவ் தி டிசைன். அவங்களுக்கு சிஸ்டம் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு லோ லெவல் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு டாக்கர் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஈவன் அவங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் டெவாப்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் கோடிங்கில் ஒரு புலியாக இருக்கீங்க, லைக் ஒரு டெப்த் வைஸ்ட் நீங்கள் படிச்சு வச்சுருந்தீங்கன்னா யூஆர் செலக்டட். டிஎஸ்ஏ மட்டும் தெரிஞ்சது யூஆர் செலக்டட் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் ஐ திங்க் DSC is just part of interview process has become, right? Hardly ஒரு 1 or 2 just to filter out the candidates மட்டும் தான் DSC இருக்குது தவிர DSC வச்சு மட்டும் ஒருத்தன் ஜட்ஜ் பண்ணுற காலம் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% DSC இம்பார்ட்டன்ஸில் இருந்து நான் ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன், அதுலேருந்து இப்போ 33% குறைஞ்சிருச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை, ரைட்? 33% DSA, 33% கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நான் ஒரு கோடரு, நான் அப்படியே எங்கள் 4 சவுத்தில் உட்காந்து கோட் அடிப்பேன், அந்த மாதிரி ஆளாக இருந்தால் IT இஸ் நாட் ஃபார் யூ. நீங்கள் வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணணும், 4-5 டீமோட வந்து கொலாபரேட் பண்ணணும், ஒரு டாஸ்க்கை எக்ஸிக்யூட்டிவ் டாஸ்க்கை பிரிக்க தெரியணும். கம்யூனிகேஷன் இஸ் வாட் கீஸ். ஏன் கூட நீங்கள் ப்ரான் பண்ணி கம்யூனிகேட் தான் பண்ண போகிறீங்க, ரைட்? ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோ. அண்ட் ஃபைனலாக இன்னொரு 33% வந்து டிசைன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோ. பிகாஸ் ஏஐக்கு வந்து பிஸ்னஸ் லாஜிக் புரியாது, ஏஐக்கு எக்ஸிஸ்டிங் கோட் பேஸில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு புரியாது. எல்லாத்துக்கும் மேலே ஏஐ ஒரு டிசைன் பண்ணாலுமே அது கண்டிப்பாக ஹியூமன் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது இம்ப்ளிமெண்ட்டே போகணும். இன்ஃபேக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கூட அங்கங்கே வந்து ஒருத்தர் வெரிஃபை பண்ண தான் பண்ணணும். எல்லாமே நீங்கள் ஏஐ கேட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதை டீபக் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ராப் ஆயிடும். ஸோ நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஃப்ரண்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் டிசிபி இன்ஜினில் ஃப்ரண்ட் எனக்கு அவ்வளோவா தெரியாது, லைக் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்டில் பெருசாக பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ நான் ஒருத்தர் லைக் ஒரு டெவலப்பர் வச்சு நீங்கள் ஃபோனில் ஃப்ரண்ட் பார்த்துக்கோங்க சொன்னேன். பட் அவர் கொஞ்சம் நிறைய ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால அவர் எல்லாமே கிளாட் பண்ண வச்சுட்டாரு. கிளாட் இஷ்டத்துக்கு கோட் அடிச்சிருச்சு, லைக் 2-3 வாட்டி ஏபி கால் பண்ணுது, இஷ்டத்துக்கு அங்கங்கே பட்டன்ஸில் கேவலமாக இருக்குது, டீபக்கே பண்ண முடியல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணி இப்போ புது ஃப்ரண்ட் அண்ட் யூஐ கிரியேட் பண்ணிட்டோம், அதுவும் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ வந்து எப்படி லெவரேஜ் பண்ணோம் அப்படின்னா, டிசைன் எல்லாமே ஒரு லேயர்லையும் பக்காவாக டிசைன் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டிசைன் எடுத்து அதுக்கு கிரிப்பொலிக் சொல்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல ஈவன் ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா கூட இப்போ நான் ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல இந்த லைனில் இந்த கோடில் இதை போய் மாற்றினா மட்டும்தான் மாற்று தவிர மொத்தமாக நீங்கள் வந்து ஐ எம் ஃபேஸிங் திஸ் இஷ்யூ ட்ரை டு ஃபிக்ஸ் இட்னா மக்கார் பண்ணுது, ஓகேவா? பட் தென் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு தெரியும், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நான் கொஞ்சம் லைட்டாக சோம்பேறி. எனக்கு வந்து ஒரு டீபக் பண்ணி இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிடும், ஃபிக்ஸிங் மைண்டில் தெரிஞ்சிடும். ஆனால் அது கோட் அடித்து டெஸ்ட் பண்ணி அது புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு கடுப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த கடுப்பை ஓவர் கம் பண்ணிடுச்சு.
அதனால தான் நான் வந்து இப்போ கடை ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுற ஒரு க்யூரியாசிட்டி வந்துச்சு. இன்ஃபேக்ட் உடனே இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ லேர்ன்ட் அ லாட். லைக் ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து வி ஆர் பில்டிங் மோர் ப்ராஜெக்ட்ஸ் நோ. ஸோ அடுத்த ஒரு 3-4 சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ்லாம் தெரிஞ்சிட்டேன். அதில் ஒரு 2 ஏஐ ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், 2 சூப்பரான சாஸ் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ரைட், இது எல்லாமே என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வச்சு பில்ட் பண்ண போகிறேன். ஸோ தே வில் லேர்ன் அ லாட். அதுவும் இதில் ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல் வச்சுட்டேன். நீங்கள் நான்-ஐடி ஃப்ரெஷராக இருந்தால் மட்டும் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். மற்றவங்களாம் சும்மா பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் யூ ஷுட் நோ how an entire SaaS works. சாஃப்ட்வேர் எண்ட் டு எண்ட் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன, டாக்கர்னா என்ன, டெவாப்ஸ்னா என்ன, கேட்டஸ்னா என்ன, இது எல்லாமே வாட் இஸ் வாட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், apart from other basics, of course other computer science basics is more important than DSA now. உங்களுக்கு டிபி தெரிஞ்சிருக்கணும், த்ரெட்டிங் தெரிஞ்சிருக்கணும், த்ரெட்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன, ஷேர்ட் மெமரினா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தான் கைஸ் ரியாலிட்டி. ஸோ இதனால தான் வந்து நான் வந்து லீனர் டிஎஸ்எல்ல பூந்து விளையாடிட்டோம். லைக் நீங்கள் எப்படின்னா கேளுங்க, என் பசங்க சால்வ் பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எல்லா லெக்சர்ஸும் டீட்டா அழிஞ்சு நோட்ஸில் எடுத்து வச்சிருந்தோம். அட்வான்ஸ் டேஸ் இதே ஃபோர்ஸில் போனால் தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த டெவலப்மெண்ட் இந்த ஜாப் மார்க்கெட்டில் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம லைட்டாக அடாப்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் டிஎஸ்ஏல வாட் இஸ் வாட் லைக் ஃபேமஸான கொஷின்ஸு எப்படி பேக் ட்ராக் போடாலும் சால்வ் பண்ணுறது இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். எப்படி டிபி கேட்டால் நான் போட்டுருவேன், டிபியில் புலி அந்த மாதிரி ஆகணும் அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இதை விடவே மற்ற ஏரியாலலாம் அதிக கேள்வி கேட்குற நிறைய பேர் லாக் ஆகிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஜோஹோ வந்து இப்போ ஹைரிங் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி ஜோஹோ ஆக்டிவ் ஹையர் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ நிறைய பேர் உள்ளே போய் எல்லாருக்குமே அட்வான்ஸ் டிஎஸ்சி லேட்டஸ்ட் ஸ்டக் ஆனாங்க. சில பேர் அட்வான்ஸ் டிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் போனால் கூட அதுலேயும் டிபி எப்படி ஒர்க் ஆகுது, ஜாயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, த்ரெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்னலாக எவ்வளோ டீப்பாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டு லாக் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டு ஓகே த்ரெட்டிங்கில் டீப்பாக இருக்கான் ஒரு வீடியோ இருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் ஒரு மினி பேக்கேஜ் உருவாக்கலான்னு இருக்கேன். ஸோ இது ஃப்ரெஷர்ஸ்க்கு தேவைப்படாது. ஃப்ரெஷர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேசிக்ஸ் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே, அதுவே போதுமானது. ரைட், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு என்னதான் ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருந்தாலுமே ஆனால் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ மேக்னில் நிறைய பேர் ஃபயரே வந்திருக்காங்க இல்லையா. ஏன்னா ஓவர் ஹைரிங் மூலமாக சில பேர் ஃபயர் ஆனாங்க. சில பேர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேலையே இல்லை. நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ ஏக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான், யூ நேம் எனி பிக் கம்பெனிஸ் தேர் ஸ்பெண்டிங் மேசிவ்லி இன் ஏ டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ஏ சர்வீசஸ். ரைட், அதனால் வந்து தே ஆர் ட்ரைங் டு லைக் அவங்க வந்து காசு கட்டி முடிஞ்சாலும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஓவர் ஹைர் பண்ணவங்க, வேலை இல்லாதவங்க, அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே மாஸ் ஃபயரிங் பண்ணிட்டாங்க. ஆனால் மாஸ் ஃபயர் பண்ணவங்க எல்லாருமே ஹைலி ஸ்கில் கேண்டிடேட்ஸ். அவங்களே இப்போ ஜாப் மார்க்கெட்டில் வந்துட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு இட்ஸ் லைக் என்னதான் ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருந்தாலுமே அங்கேயும் கொஞ்சம் டஃப்னஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஃப்ரெஷர்ஸ்க்கான டிமாண்டும் குறைஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கான காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ மார்க்கெட் இஸ் ரியலி பேட் நவ். பட் ஸ்டில் திஸ் லைக் நீங்கள் வந்து ஐடின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டேக் ஒன்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் ஏ இன்ஜினியரிங். ஓகே, ஏ இன்ஜினியரிங் நான் சொல்கிறது வந்து இந்த நம்ம தமிழில் கம்பெனியில் நிறைய பேர் வந்து நான் அதை பில்ட் பண்ணுறேன் இதை பில்ட் பண்ணுறேன் சொல்லி காமெடி பண்ணிருக்காங்களே, அது இல்லை. ஏ இன்ஜினியரிங்கிறது அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டிக்ஸ் அனாலிசிஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக நீங்கள் படிச்சுட்டு போகணும். லைக் லிட்டலாக டேட்டா சயின்டிஸ்ட் லெவலில் நீங்கள் படிச்சு வச்சுருக்கணும். அதுதான் ஏ இன்ஜினியரிங். ஓகே, இந்த எம்சிபி, இந்த ரேகு இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்குள்ளே வருது தான். இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் ரேக் தெரிஞ்சிருக்கணும், எம்சிபி தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஸோ இப்படி தான் மாறி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஐடியில் இது 2 ஃபீல்டு மட்டும் தான் சர்வே ஆகும். வேறு எவனும் தேவைப்பட மாட்டோம். மிஞ்சி போனால் ஒரு லைக் ப்ராடக்ட் டிசைனர் தேவைப்படலாம், அவ்வளோதான். வேறு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. QA டெஸ்டிங் தேவைப்பட மாட்டாங்க, சப்போர்ட் தேவைப்பட மாட்டாங்க, டெக்னிக்கல் ரைட்டர் தேவைப்பட மாட்டாங்க, இன்ஃபேக்ட் ஹெச்ஆரே தேவைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெச்ஆரோட வேலை வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு சீனியர் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் கேண்டிடேட்ஸும் கனெக்ட் பண்ணுறது தானே, அது ஈஸியாக பண்ணிடும். ரைட், ஏன்னா ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட ஸ்கெடியூல் வாங்கி இங்கே லாக்மெண்ட் பண்ணோம். கரெக்டான கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டான கேண்டிடேட்ஸ் வந்து ஹெச்ஆரோட சூப்பராக பல மடங்கு சூப்பராக சூஸ் பண்ணோம். ரைட், அதனால் இவங்க 3 பேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஐடியில் சர்வே ஆவாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் கூட ஆர்கிடெக்ட்ஸ் மட்டும் தான் சர்வே ஆவாங்க. ஃப்ரண்ட் இன்ஜினியர்ஸ் காணாமல் போயிடுவாங்க. ஜூனியர் டெவலப்பர்ஸ் வந்து ஜூனியர் பேக்கெண்ட் டெவலப்பர்ஸ் வேணால் ஒரு 5 இயர்ஸ் கண்டிப்பாக சர்வே ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கேள்விக்குறி தான். ரைட், எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஜூனியர் டெவலப்மெண்ட்ல இருக்காது. எடுத்தோன்னே டேரெக்டாக வந்து நீ ஒரு ஆர்கிடெக்டோட நீ என்ட்ரி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீ லோ லெவல் கோடிங்கில் அதிக கேள்வி கேட்காம, டிஎஸ்சியில் அதிக கேள்வி கேட்காம, டிசைன்ஸில் அதிக கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஒரு புது மினி பேக்கேஜை நம்ம கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆர்கிடெக்சரல் சொல்யூஷன்ஸ் சொல்லி. ஸோ அதில் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்வான்ஸ் மல்டி த்ரெடிங் வச்சு நிறைய யூஸ் கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கவுண்ட் லட்சத்துக்கு யூஸ் பண்ணணும், லைக் ஒரு சின்ன விஷயம் எதுக்கு யூஸ் பண்ணணும், என்னென்ன இந்த சினாரியோ வந்து எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணுறது. அதே மாதிரி AWSல ஏகப்பட்ட யூஸ் கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது, ஸ்ப்ரிங் பூட்டில் ஏகப்பட்ட யூஸ் கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது, டிபியில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சீனியர் டெவலப்பர், ஒரு பிரின்சிபல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்க ஃபேஸ் பண்ண அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சப்ஸ்டாக் ஆர்டிகல்ஸ், நிறைய medium.com ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படித்து ப்ளஸ் என்னோட நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற எல்லா விஷயம்லாம் கற்றுக்கிட்டு தனியாக ஒரு புது பேக்கேஜை கிரியேட் பண்ணால் தட் வில் பி ஒர்த் கோல்டு.
ரைட். ஏன்னா அதுதான் வந்து சீனியர் டெவலப்பர்ஸ் தேவைப்படும், ரைட். ஸோ நான் வந்து காலேஜ் கேமாக அடாப்ட் ஆகிட்டேன். ஸோ நான் ஒரு 2 பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஒன்று, அட்வான்ஸ் ரேஸோட டோனை கம்மி பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸில் இருக்கான ஃபோக்கஸ் அதிகம் பண்ணிட்டேன் ஃப்ரெஷர்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ் நான் ஐடிக்கு. இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து டிசைன் ஓரியன்டட் கேஸ் பை கேஸ் ஸ்டடீஸ்க்கான கண்டென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ரைட். ஸோ ஜாப் மார்க்கெட் டஃபாக எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. யூ நீட் டு ஹேவ் இன்டெப்த் அட்வான்ஸ் ஸ்கில்ஸ், ரைட். அதேமாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா யூ நீட் டு நோ என்டையர் சாஃப்ட்வேர் ஹவுஸ் பில்ட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அதுக்கு வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் டிமாண்ட் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் டிமாண்ட் இருக்குது, ஆனால் காம்படிஷன் கொடுமா இருக்குது. ஸோ ஜாப் மார்க்கெட் இஸ் பேட். ஓகே, இதுதான் ரியாலிட்டி. ஸோ யாரெல்லாம் வந்து ஐடி ட்ரை பண்ணுறீங்களோ தயவு செய்து ஒன்று, நீங்கள் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேனே, இஃப் யூ திங்க் யூர் டூ ஸ்ட்ராங் இன் மேக்ஸ் அண்ட் இஃப் யூர் வெரி யங், கோ ஃபார் இன்ஜினியரிங், ஏஐ இன்ஜினியரிங். ஓகே, இஃப் யூர் ஆல்ரெடி 25-23 இயர்ஸ் நீங்கள் போயிட்டீங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஐடி தர வழி இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஐடி தான் இமீடியட்டாக எனக்கு ஜாப் வேணும், ஐடி தான் ஒரே வழி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கோ ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். டோன்ட் கோ ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். டோன்ட் கோ ஃபார் டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா சயின்டிஸ்ட் போகலாம். நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் போகிறீங்க, இல்லை ஒரு இன்ஜினியர் ட்ரை பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கோர்ஸ் எடுத்து போங்க, ஆர் ஒரு வெல் ரெனவுண்ட் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்கேலார் இஸ் பெட்டர், ஐ கெஸ், இன் தட் வே. கைஸ், இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் வந்து ஹானஸ்ட்டாக என்னோட என்டையர் ரியாலிட்டி சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு கோர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையோ, நான் வந்து ஒரு கோர்ஸ் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்லையோ, இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ப்ரைட்லையும் நான் சொல்லலை. ஆக்சுவலாக ஒரு என்டையர் பிஸ்னஸ் நான் பில்ட் பண்ணேன். லைக் ஐம் பில்டிங் 2 SaaS ப்ராடக்ட்ஸ் நோ. அது என்ன ஏதுன்றது நான் அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு SaaS ப்ராடக்ட் அவ்வளோ ஃபுல்லாக முடிச்சிட்டோம், பீட்டா டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. பீப்புள் ஆர் யூசிங் இட், பீப்புள் ஆர் ரியலி சீயிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆக்சுவலி வேல்யூயிங் த ப்ராடக்ட் நோ. அண்ட் ஒன்னொரு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், ரைட். ஸோ அடுத்து 2 ஏ ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். அண்ட் அப்புறம் ஒரு புது சீரிஸ் நான் நாளைக்கு ஆரம்பிக்க போகிறேன். அது என்ன ஏதுன்னு நாளைக்கு நான் சொல்கிறேன். இட்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். டிஎஸ் அண்ட் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி காலேஜுக்கு எதுவும் அடாப்ட் ஆனால் மட்டும்தான் தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ சூஸ் ஐடி, ரைட். இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி டஃப். இதுமாரி நான் மணி வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு மல்டிப்ளை மணி சேஃப்லி அண்ட் அன்சர்டனிட்டி லைக் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் ஆன் லைபிலிட்டிஸ். மோஸ்ட் ஆஃப் யூர் சேவிங்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் ஆல்ரெடி கோல்டெலாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து என்னோட கம்யூனிட்டி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி ஒன், லைக் நான் வந்து ஒரு 4-5 months முன்னாடி நான் சொல்லிட்டேன், லைக் வந்து நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் மைண்டில் வரீங்களோ பாதி கோல்டாக வாங்கி வச்சுருங்க, பாதி இன்வெஸ்ட் பண்ண வாங்க. அந்த பாதியில் வந்து ஒரு 10-20% போனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் இருக்குன்னு மனப்பான்மை வாங்கணும் தான் சொல்லி வந்தேன். ஆனால் எதிர்பார்த்த விட 25% ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க ஜஸ்ட் இன் 4-5 months. திஸ் ஜஸ்ட் பிகினிங். அண்ட் இன்னும் 2-3 yearsல I'll make sure the money gets doubled, or at least என்னோட ஜேர்னியில் வந்து என்னோட மணி டபுள் ஆக தான் கண்ணோட பார்க்க போகிறாங்க, ரைட். கூட சீக்கிரம் ஒரு நியூஸோட பார்ப்போம். பை.